இப்ப அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி நிச்சயமா அது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தோல்வியில தான் அது கொண்டு போய் சேர்க்கும். அந்த தென் மாவட்டங்களெல்லாம் நிச்சயமா சசிகலாவுடைய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா இருக்கும். அவருக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இழந்துட்டாரு, திமுக போயிட்டாரு. புரியுதுங்களா? ஓபிஎஸ் இழந்துட்டாரு. தினகரனுடைய ஆட்களை தோக்கடிக்கணும்னா ஏடிஎம் வேலை செய்வான். அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லைங்க, சும்மா மேலுக்கு தாங்க. இதெல்லாம் ஒற்றுமை கிடையாது. எடப்பாடி பழனிசாமியுடைய சாப்டர் இந்த தேர்தலோட முடியும். ஏடிஎம்கே கூட்டணி யாருன்னா நிம்மதியாகிறாங்களா? டெய்லி போயிட்டு வராங்களே சார். ஏடிஎம்கே கூட்டணிக்கு தலைமை யாரு? இங்க தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. இப்ப டிடிவி தினகரன் சீட்டை பத்தி யார்கிட்ட பேசணும்? அன்புமணி யார்கிட்ட பேசணும்? எடப்பாடி கிட்ட தானே பேசணும். ஆனா இவங்க ஒட்டுமொத்தமா எங்க போய் பேசுறாங்க? டெல்லியில அமித்ஷா கிட்ட பேசுறாங்க. இதைத்தான் விஜய் சொன்னார். இது பிஜேபி கூட்டணி, பிஜேபி தலைமையில் அதிமுக கூட்டணி. பிஜேபி தலைமையில் அதிமுக. உண்மைதானே? நீங்க எங்க, உங்களுக்கு எங்க செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு எங்க மரியாதை இருக்குது, நீங்க எங்க கெப்பாசிட்டியா இருக்கிறீங்க? ஆனா நேத்து ரொம்ப ஹாப்பியா வெளியே வந்து சொன்னாரு எடப்பாடி அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு. பேச்சுவார்த்தை எங்க பண்ணணும்? இங்க தமிழ்நாட்டுல சார். இங்க தானே பண்ணணும். ராஜீவ்காந்தி யாரை தேடி வந்தாரு? இங்க அம்மா தானே தேடி வந்தாரு. மோடி யாரை தேடி வந்தாரு? அம்மா தானே தேடி வந்தாரு. அத்வானி யாரை தேடி வந்தாரு? அம்மா தானே. இந்திய அரசியல்ல ஒட்டுமொத்த தலைவனும் புரட்சி தலைவர் அம்மாவை தேடி போயஸ் கார்டன் வந்தானே தவிர அம்மா போய் எங்க நிக்கல. எவ்வளவு பெரிய கூட்டினாலும் போகணும் கிடையாது. ஏங்க அம்மாவுக்கு அது வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சிங்க நிகர் தலைவர் அந்த கட்சியில இருந்தாங்க. அந்த கட்சி இன்னைக்கு குரங்கு கையில கட்ச பூமாலை மாதிரி இவர்கிட்ட மாட்டிக்கின்னு அமித்ஷா இன்னைக்கு அண்ணா திமுக அமித்ஷா திமுக வருது. அமித்ஷா தீர்மானிக்கிறாரு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில நீ தான் பெரிய கட்சின்ற அந்த கட்சியுடைய முகப்புல தந்தை பெரியாருடைய படத்தை வச்சுட்டான். தெரிஞ்சு வச்சானோ தெரியாத வச்சுட்டானோ வச்சுட்டான். வச்ச பெரியார் படத்தை எடுக்கிறான் பிஜேபி. நீ எப்படிதான் எடுப்புன்னு கேட்கணுமா இல்லையா? உனக்கு சுயமரியாதை இல்ல? எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்ல? உனக்கு உன் கொள்கை, எனக்கு என் கொள்கை. தேர்தல் கூட்டணி